தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, புன்னைவனம் வியாகம்மாள், முருகன், பூமாரி, தவிடன், திருவாத்தாள், மதன், ராஜ், சின்னதுரை, கவின், நித்யா, ஸ்ரீ, மதன்ராஜ் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், புதிய வீடு கட்டுகிற காரியம் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்றும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும், தீய சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுக்கிறார்கள். கருவந்தா அந்தோணிச்சாமி அன்னகளஞ்சியம் குடும்ப நலன்களுக்காக, அலெக்ஸ் ராஜன், பரலோக வின்சி குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, அலெக்ஸ் ராஜன் வேலை பாதுகாப்புக்காக, பரலோக வின்சி கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க, கால்நடைகள் சிறப்பாக வளர, கிறிஸ்துவில் மரித்த யாக்கோபு, கோயில் பிள்ளை, சொல்லத்தாய், ஆசீர்வாதம், அந்தோணி பிச்சை, அந்தோணி அம்மாள், சௌரியம்மாள், ஜெயசீலன், மரிய புஷ்பம், ஈசாக், பொன்னுச்சாமி இவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் ஆண்டவருடைய அருள் பெற ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம், ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாட எங்களை தயார் செய்கின்றீர். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உமது பேரன்பால் நிரப்பப்படுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார்.
தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபே தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடற விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் எந்நாளும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே.
எங்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல் நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்றீர். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 13வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 21 முதல் 33 முடிய, மேலும் 36, 37, 38. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாய் கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரையொருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமான் இஸ்காரியத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பது பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாஸ் அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் ஆட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இன்றைய நற்செய்தி வாசகம் புனித வாரத்தில் நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகள், மரணம் ஒட்டி நடக்கின்ற ஒரு பாஸ்கா விழா எப்படி என்பதை சொல்லுகிறது. இதில் பல கதாபாத்திரங்களை நாம் கடந்த நாட்களில் தியானிக்கிறோம். இன்று ஒரே நற்செய்தி வாசகத்தில் யூதாசையும் பேதுருவையும் இருவரும் செய்ய இருக்கிற ஒரு தவறையும் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்ற ஒரு பகுதி. ஆகவே யூதாசு பேதுரு ஒப்பீடு செய்து பார்த்தால் என்ன என்று நாம் தியானிப்போம். சில நேரங்களில் அப்படி ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு இன்னும் ஆழமான சில உண்மைகளை சொல்லித்தரும். முதல் வாசகம் எசையா புத்தகம். எசையா, தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், ஏனெனில் கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என்று ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அன்பு குழந்தைகளே, நாம் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்வு என்பது இந்த இறைவனை தாண்டி, அல்லது நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் படிக்கிறேன், நான் உயர்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் ஆடம்பரமாக வாழ்கிறேன். பல சமயங்களில் மனிதர்களுக்கு
நான் தானே செய்கிறேன். யாருக்காவது ஏதாவது நம்ம ஒரு காசு கொடுக்குறோம் அல்லது ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம், அவர்கள் நமக்கு நன்றி விசுவாசம் இல்லாமல் பேசி விடுகிறார்கள். என்ன சொல்லுகிறோம்? நீ கஷ்டப்படும் போது யோசித்துப்பார், உன் குடும்பம் வறுமையில் கிடக்கிற பொழுது யோசித்துப்பார், நானாக பார்த்து உனக்கு ஒரு வேலையை வாங்கி தந்தேன், நானாக பார்த்து உன்னை கை தூக்கி விட்டேன். இது பிள்ளைகளை பார்த்து சொல்லலாம், சில சமயத்திலே சகோதர சகோதரிகளுக்குள் இருக்கலாம். ஏன் முன்பின் தெரியாத வேலை பார்க்கின்ற இடத்திலே ஒருவருக்கு வேலை போகிற நிலையில் இருக்கிறது, ஒருவர் அவருக்கு உதவி செய்து வேலையை காப்பாற்றுவதற்காக கொடுக்கிறார். ஒருவேளை இவர் பதிலுக்கு நல்லது செய்யவில்லை என்றாலோ அல்லது அதற்கு பிறகு உறவில்லாமல் போய்விட்டாலோ இந்த வசனம் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆனால் இங்கே நமக்கு எசையா சொல்லுகிறார், அது அப்படி அல்ல. நான் வயிற்றில் தாய் வயிற்றில் இருக்கிற பொழுதே ஆண்டவராகிய கடவுள் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் ஒரு பணி, ஒரு வேலை இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இது ஒரு சவால். ஆனால் அதை கண்டுபிடிக்க விடாமல், நல்லா கவனிங்க, நமக்கு இந்த உலகத்தில் என்ன பணி, என்ன வேலை என்பதை கண்டுபிடிக்க விடாமல் இதோ சாத்தானின் சதி திட்டம், சூழ்ச்சி நம்மை விழச் செய்துவிடும். நற்செய்தி வாசகத்திற்கு வாருங்கள். இந்த கருப்பையில் உருவாகும் முன்பே ஆண்டவர் அழைத்தார். பேதுருவையும் அழைத்தார், யூதாசையும் அழைத்தார், எல்லா சீடர்களையும் அழைத்தார். உங்களுக்கும் அதுபோல திருமுழுக்கு கொடுத்து இந்த பெயரில் தான் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு தெரியும்? பெற்றோர் ஒரு பேரை கொண்டு வராங்க, ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஃபாதர் என்ன சொல்கிறாரு? விடு, இந்த பேர் வேண்டாம், இந்த பேர் நல்லா இருக்கு, இந்த பேரை வச்சு கூப்பிடு. அன்னையிலிருந்து அவர் தான் அதுக்கு பேர். இப்படி எத்தனை இடங்களில். எனவே பெயர் முதற்கொண்டு நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. சில சமயத்தில் நம்முடைய பெற்றோர் சொல்லியிருக்கலாம், கடைசி நேரத்தில் பெயர் மாறி இருக்கும். எப்படியோ, எனவே யூதாசையும் பேதுருவையும் ஆண்டவர் சரிசமமாக அழைத்தார். அழைக்கிற பொழுது ஏதாவது ஓரவஞ்சனை காட்டினாரா? யூதாசை கூப்பிடும்போது வேற மாதிரியும், பேதுருவை கூப்பிடும்போது வேற மாதிரியுமா? இல்லை இல்லை. யூதாசுக்கு தனியாக வேற போதனையும் பேதுருவுக்கு வேற போதனையும் கொடுத்தாரா? இவருக்கு தனியாக சில திறமைகளை கற்றுக் கொடுத்தார், அவரை தனியாக இல்லாமல் விட்டு விட்டாரா? யூதாசுக்கு முக்கியமான பொறுப்பு என்று சொல்லப்படுகிற நம்பிக்கைக்குரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கூட அது கிடையாது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த யூதாசு சாத்தானால் சோதிக்கப்பட்டவனாய் ஆண்டவரை தேடுவதை விட்டுவிட்டு இதோ யூத சங்கத்திடம் போய், மீட்பு எப்படி வரும், மீட்பர் வேண்டும் என்றால் இந்த இயேசு தடையாக இருந்தால் அல்லது இவர் உயர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவனையும் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பேதுருவின் தவறுக்கும் யூதாசின் தவறுக்கும் என்ன வித்தியாசம்? யூதாசு தனக்குள் தெளிந்தவனாய், அறிந்தவனாய், திட்டமிட்டு இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அவன் தன்னையே அர்ப்பணித்து விட்டான் அல்லது அந்த காரியத்தில் இழந்து விட்டான். ஆனால் பேதுருவுக்கு ஒரு அசட்டு தைரியம். நார்மலாக போய்கிட்டு இருக்கு, ஏசுநாதர்கிட்ட சொல்கிறாரு, ஏசுநாதர் ஒரு பதில் சொல்கிறாரு. அப்போ உடனே இவர் பாருங்க, இப்போ யோவான் மூலமாக ஏற்கனவே தன்னை பெரியவன் என்று காட்டிக்கொண்டதால் இப்போது அதை நிரூபிப்பதற்காக, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? இப்போ நான் போவேன், நீ இப்போ வரமாட்ட, பின்னால் வருவேன், உயிர் கொடுக்கதா இருந்தால் கூட நான் பின்னாலே வருவேன். இப்போ யோசித்து பாருங்க, ஏன் இந்த பேதுரு அந்த தலைமைச் சங்கம் நடக்கின்ற இடத்திற்கு இயேசுவின் பின்னால் போனார் என்றால், இந்த வார்த்தை சவடால் பேசிட்டோம், வாய் சவடால், இது சறுக்கி விழச் செய்த ஒரு பாவம். ஆனால் யூதாசின் பாவம் சறுக்கி விழச் செய்த பாவம் அல்ல, சதி திட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட பாவம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் கூட வாழ்க்கையிலே பல சமயத்தில் சறுக்கி சறுக்கி விழுகிறோம். கவலையே படாதங்க, எழுந்து விட்டால் போதும். சிலுவை பயணத்தில் 3 முறை இயேசு விழுகிறார். எனவேதான் விவிலியம் சொல்லுகிறது, நீதிமான் கூட 7 முறை தவறி விடுவான், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடு. நீ எத்தனை முறை தவறு செய்தாலும் ஆண்டவரின் பாதத்தில் வந்து விழுந்து அழுது புலம்பி மன்னித்து கேளு. ஆனால் யூதாஸ் ஏன் மன்னிப்பு கேட்க முடியல? ஏனெனில் அவன் ஒரு மாஸ்டர் பிளான், தன்னுடைய புத்தியை கொண்டு அல்லது தனக்கு இருந்த திறமையை கொண்டு தனக்கு தெரிந்த நபர்களை எல்லாம் சந்தித்து அவன் ஒரு மாஸ்டர் பிளான் போடுகிறான். இப்போ ஓனர் ஆயிட்டான்.
அவன் செய்த பாவத்திற்கு, அவன் பெற்றெடுத்த பாவத்திற்கு அவன் தந்தையாகிவிட்டான். ஆனால் பேதுரு செய்த பாவம் தவறி செய்த, தடுக்கி விழுந்த. இயேசுநாதர் சொல்லுகிறார், அகம்பாவம் கொள்ளாதே, நீ என்னை மறுதலிப்பாய், அதுவும் சேவல் கூவும் முன். உடனே புத்தியில் பட்டுன்னு ஒரு வெளிச்சம் வந்திருந்தா இந்த பேதுரு என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் மறுதலிக்க வேண்டாம், இதுக்கு எதுவும் பரிகாரம் உண்டா? அல்லது இப்படி செய்யாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? சரண்டரிங். ஆண்டவரின் பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து தியானித்து ஜெபித்திருந்தோம் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த வழி வெற்றியின் வழிதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. முதல் வாசகத்துக்கு இப்போ வாங்க. எசையா, இதோ நான் உழைத்தேன், ஆனால் ஒரு நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வீணாக உழைத்தேன், வெறுமையாக பயனின்றி என் ஆற்றலை செலவழித்தேன். பவுலும் சொல்லுவார், என் அன்பு குழந்தைகளே, உங்களுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், நான் பாடுபட்டு உழைத்ததெல்லாம் வீணாய் போய்விடுவோ என்று பதறி கலங்கி நிற்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவ மக்களை ஒருங்கிணைத்து கடிதம் எழுதி எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார், அவர்களோ தவறான வழிக்கு போய்விடுகிறார்கள். பல தீய போதனையை கொண்டு வந்தவர்களை கேட்டுக்கொண்டு இதோ பின்னால் போய்விடுகிறார்கள். பவுல் கலங்கி நிற்கிறார். எல்லா நல்ல மனிதர்களுக்கும் இந்த எண்ணம் வரும். நம்ம பிள்ளைங்களுக்காக பாடுபட்டு உழைக்கிறோம், அல்லது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள், அல்லது நீங்கள் வாக்கப்பட்டு வந்த வீட்டுக்காக உங்களையே தியாகம் செய்கிறீர்கள், அல்லது எங்கேயோ எதற்காக வேண்டுமானாலும் சரி, நல்ல உண்மையாக உழைத்து தியாகத்தினால் தன்னையே கரைத்த மெழுகுதிரி போல கரைத்து நிற்கிற ஒரு நபருக்கு இந்த கேள்வி எழும்பும், வீணா உழைச்சோமோ, எந்த பலனும் இல்லையோ. பிரியமானவர்களே, நீங்கள் உழைத்தது உண்மைதான், நீங்கள் தியாகம் செய்தது சரிதான், ஆனால் பலனை இங்கே கீழே தேடினீங்க இல்லைங்களா ஆட்கள்கிட்ட, அதுதான் தப்பு. இதோ எசையா சொல்லுகிறார், நான் கடவுளிடம் என் பரிசுக்காக காத்திருக்கிறேன், எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் இருக்கிறது. கடவுள் சொல்லட்டும் நீ தப்பா வேலை பார்த்தனு, கடவுள் சொல்லட்டும் நீ வேலை பார்த்தது பிரயோஜனம் இல்லைன்னு, அப்போ நான் தலையை குனிவேன். ஏனெனில் என் ஆண்டவர் சொல்ல மாட்டார், அவருக்கு என்னை தெரியும். எப்பத்திலிருந்து தெரியும்? வசனம் முழுமையாய் சொல்லுகிறது, உன் தாய் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே நான் பெயர் சொல்லி வைத்து விட்டேன் உன்னை. பிரியமானவர்களே, ரொம்ப அழுத்தமான ஒரு செய்தி, அழுத்தமான ஒரு வசனம். எனவே யூதாசு, பேதுரு, எசையா மூவரை வைத்து மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம். நாம் போகிற பாதை சரி, நம்முடைய பயணம் சரி, நம்முடைய உழைப்பு சரி, நம்முடைய தியாகம் சரி, நம்முடைய கடினமான இந்த வாழ்வின் பாதையில் நாம் சந்தித்த எல்லா சவாலும் எல்லா வேதனையும் கடவுளிடமிருந்து பரிசு பெறுவதற்கு. எனவே தான் இயேசு சொல்லுகிறார், இதோ நான் மாட்சி பெறுகிறேன். யார் வழியாக மாட்சி பெறுகிறேன்? பேதுரு வழியாகவோ அல்லது யோவான் வழியாகவோ? கடவுள் வழியாக மாட்சி பெறுகிறேன். நல்ல வசனம். கடைசி நாட்களை நெருங்குகிறோம். தயவு செய்து ஆழமாக தியானிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கைதேந்தி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவாம் உமது தெய்வீக திருக்கொடைகளை பெறுவதற்காக இக்காணிக்கைகளை உம் பீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
இது எங்களை நிறை வாழ்வை நோக்கி வந்து சேரச் செய்வதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக மனிதனானார், சிலுவை சுமந்தார், பாடுகள் பட்டு மரணத்தை தழுவி இறுதியில் உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார். ஆக விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் அந்தோணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே இணைந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். மொழி பேசி
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இத்தெய்வீக திருவிருந்திற்காய் நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். எம்மை வாழ்வில் இந்த அருள் அடையாளத்தால் முடிவில்லா விண்ணக விருந்து எங்களுக்கு நிலைத்திருப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.